கடலூரில் திமுக கூட்டணி சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது ஒவ்வொரு வேட்பாளரின் பெயரை அவர் சொன்னபோது அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் கூறினர். விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளரான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பெயரை சொன்னபோது அவர் எழுந்து நிற்காமல் அமர்ந்தபடியே இருந்தார். அனைவரும் பிரேமலதாவை திரும்பி பார்த்தனர். ஒரு கட்சி தலைவரை அவமதிக்கும் வகையில் பிரேமலதா நடந்து கொண்டதாக விசிகவினர் குற்றம் சாட்டினர். அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். நம்முடைய விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்திலே இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஆனால் ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா பெயரை சொன்னதும் எழுந்து நின்றார். நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என் ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்குமான நட்பு 50 ஆண்டு கால நட்பு. ஆனா இவ்வளோ வருஷம் ஏன் இந்த கூட்டணி அமையலன்னு உண்மையிலேயே எனக்கே தெரியல. ஆனா எனக்கு தெரியும். ஏன்னா அப்போ விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருந்தாரு. அவர் உயிரோட இருந்த வரைக்கும் செய்யாத ஒரு செயலை தான் இப்போ நீங்க செஞ்சிருக்கீங்க. அவர் அதிமுக கூட கூட்டணி வச்சாரே தவிர எக்காரணத்தை கொண்டும் திமுக கூட கூட்டணி வைக்கவே இல்லை. அப்புறம் என்ன சொன்னீங்க? கலைஞர் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்குமான நட்பா? அதை பத்தி நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, கேப்டன் அவர்களே சொல்றாரு. கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார். கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தா கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். இப்ப கூட பேசுனா இனம் இனங்கிறாரு. இனத்தை பூரா கொண்டு குமிச்சவர் தான் சில. இவர் இனத்தை பத்தி பேசுறாரு. எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்க இதை போட்டுக்கிட்டு உண்மையான கேப்டனோட ஆதரவாளர்கள் திமுகவை மட்டும் இல்ல, அதோட கூட்டணியில இருக்கிற தேமுதிகவை நிராகரிக்கணும்.